வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் சட்னி ரெசிபி தான். இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் டக்குன்னு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா ஒரு மாதத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கப்பு வேர்க்கடலை. நம்ம எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ, கிளாஸில் எடுத்தாலும் சரி, எந்த பவுலில் எடுத்தாலும் சரி, எந்த அளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் ஈக்குவலாக எல்லா பொருட்களும் போட்டுக்கணும். இது நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் லேசாக நமத்து போன தன்மை இருந்ததுனால லேசாக வறுத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதை தூக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே அளவு உளுந்து, ஒரு கப்பு உளுந்து. இப்போ நான் இந்த பவுலில் எடுத்திருக்கேன், இதே அளவே எல்லா பொருட்களும் நான் சேர்க்க போகிறேன். நல்லா உளுந்தையும் மிதமான தீயில் வச்சு கரிஞ்சிடாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ஸ்டோர் பண்ணும்போது ஒரு மாதிரி சிக்கு வாடை அடிக்கும், எண்ணெய் வாடை. அதனால் எண்ணெய் ஊற்றாமலே வறுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு டக்குன்னு நம்ம சுலபமாக தாளித்து கொட்டிட்டோம்னா ஈஸியாக போகும். உங்களுக்கு வேலைக்கு செல்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இது எப்பொழுதுமே நம்ம இட்லி பொடி மாதிரி இதுவும் ஒரு சட்னி பொடி செஞ்சு வச்சுக்கணும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கூட கெட்டு போகாது. அதே அளவு பொட்டுக்கடலை, அது ஏற்கனவே வறுத்தது தான், இருந்தாலும் லேசாக நம்ம வறுத்துக்குவோம். ஒரு செகண்ட் வறுத்தா போதும். அந்த கடாய் சூட்லேயே நம்ம லேசாக வறுத்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு 7 காஞ்ச மிளகா, அதுக்கு இந்த பொடிக்கு தகுந்தாப்புல உப்பு, கல் உப்பு அதையும் போட்டுக்கோங்க. கல் உப்புலேயே ஈரத்தன்மை இருக்கும், அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க கடாயில். அந்த கடாயில் வந்து நம்ம மிளகாயினுடைய காந்தல் தன்மையும் நமக்கு நெடி வராது உப்பு சேர்க்கும்போது. இது நம்ம உப்புனுடைய ஈரத்தன்மையும் வறுத்த மாதிரி இருக்கும். அதையும் நல்லா லேசாக 2 செகண்ட் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு எந்த அளவு நம்ம பொட்டுக்கடலை, உளுந்து, நிலக்கடலை எல்லாம் எடுத்தோமோ அதே அளவு உங்களுக்கு துருவின தேங்காய். அந்த தேங்காயில் எண்ணெய் பதம் இருக்கும். அதுக்காக இந்த ஈரத்தன்மையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா மெரூன் கலராக வறுக்கணும். இது நம்ம வறுக்கிறப்பவே ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுலேயே நம்ம இந்த வறுபடுறதுலேயே பூண்டும் நல்லா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். அதுக்காக தான். ஒரு 6-7 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. நல்லா அந்த பூண்டினுடைய ஈரத்தன்மையும் போயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு தனியாக இதே மாதிரி கொட்டி ஆற வச்சிடுங்க. பார்த்தீங்களா, கருவேப்பிலை இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பவுடர் ஆகணும். அந்த அளவுக்கு வறுபட்டால் தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும்போது ஒரு மாதத்துக்குனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்சி ஜாரில் தூக்கி போட்டுற வேண்டியதுதான். தேங்காயும் இதே மாதிரி நல்லா மெரூன் கலராக வறுபடணும். அப்படியே நம்ம பொடிச்ச மாதிரி வரணும் உங்களுக்கு. எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுருங்க. நல்லா ஆற விட்டு போடுங்க. போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா இந்த பாருங்க இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஜாரில் கொட்டி எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 மாதத்துக்கு கூட கெட்டு போகாது உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையும் உங்களுக்கு மாறாமல் இருக்கும். இதை நம்ம தேவைக்கு தக்கன ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. நமக்கு திக்காக வேணும்னா திக்காக சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக, சில பேர் வந்து கொஞ்சம் தண்ணி கெட்டி சட்னி வேண்டாம் தண்ணியாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கலாம். நம்ம அவங்கவுங்க தேவைக்கு தக்கன கலந்துக்கோங்க. தண்ணி விட்டு கலந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு நம்பர் போட்டு தாளித்து கொட்டிட வேண்டியதான். கருவேப்பிலை போட்டு
ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம மிக்சியில் உடனே அரைச்சி செய்கிற சட்னி மாதிரி வாசனையிலேயும் மாற்றம் இருக்காது, உங்களுக்கு டேஸ்ட்லேயும் மாற்றம் இருக்காது. அருமையாக இருக்கும் உங்களுக்கு. பேச்சுலர்ஸும் இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போய் அவங்க அவங்க அம்மா இருந்தாங்கன்னா செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம பெண்களே வந்து வேலைக்கு போகிறவங்க தான் இப்போ அதிக பேர் இருக்காங்க. அவங்களும் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே டக்குன்னு நம்ம செஞ்சு உபயோகிச்சுக்கலாம். இது நல்லா ஆறினவுடனே அப்புறம் ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதத்துக்கு கூட நல்லா இருக்கும். 1 மாதம் 2 மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அருமையான இன்ஸ்டன்ட் சட்னி பொடி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.